அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெச்எஸ்ஆர் பாசிட்டிவ் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி திதியன்று அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தார். எல்லோருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் மொழி முதற் கடவுளாகவும் திக்கெங்கிலும் எங்கு திரும்பி பார்த்தாலும் விநாயகர் இருப்பார். ஒரு தெருக்கோடியில் இருப்பார், ஒரு மரத்தடியில் இருப்பார், வீடுகளில் வெளியே நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ எங்கும் காணக்கூடிய எளிமையான தெய்வம் விநாயகர். அந்த விநாயகரோட பிறந்த தினத்தை சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம். மாதத்தில் 2 சதுர்த்தி வருது. அதில் வளர்பிறை சதுர்த்தி விரதம் அப்படின்னும், தேய்பிரை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லப்படுது. ஆவணி மாதத்தில் வர்ற வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வழிபடும் நேரம், விநாயகர் எப்போ வாங்கிட்டு வரலாம், விநாயகரை வழிபடக்கூடிய நேரம், விநாயகரை கரைக்கக்கூடிய நேரம், இது 3 தான் பார்க்க போகிறோம். இது 3 நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு கொடுத்துருக்கேன். விநாயகர் எளிமையானவர் அப்படிங்கிறதுனால அவரை எந்த மாதிரியான உருவங்கள் வேணால் வழிபடலாம். படம் இருக்கிறவங்க படம் வச்சு வழிபடலாம், சிலை இருக்கிறவங்க சிலை வச்சு வழிபடலாம், களிமண் சிலை வாங்கிக்கலாம், மண்ணால் பிடித்து வைத்து வழிபடலாம். 2வது பிரசாதம், அவருக்கு தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு வச்சு அவல் பொரி கடலை வெல்லம் இதை வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். முடியும் அப்படிங்கிறவங்க கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை மலர்கள். நம்ம அருகம்புல், வன்னி இலை இந்த மாதிரி இலைகள் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். நம்மளால் முடிஞ்சதுன்னா 21 வகையான இலைகள், 21 வகையான பூக்கள் வச்சும் அர்ச்சனை பண்ணலாம். அதுக்கப்புறம் விநாயகரை கரைக்கிற நேரம். விநாயகரை கலைக்கிற நேரம் 3 நாள், 5 நாள், 7 நாள்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கும். அந்த நேரங்களில் ராகு காலம், யமகண்டம் இது 2ஐயும் மட்டும் பார்த்துக்கணும். அந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் விநாயகரை கரைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.